சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பள்ளி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த புதிய ஆண்டு 2024 இந்த வருஷத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். தொழில் நல்லா இருக்கணும். யாரும் கஷ்டமே படக்கூடாது. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ தவறுகள் எதுவும் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஐயன்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு அண்ணன். இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட பிள்ளை +2 இந்த வருஷம் படிக்கிறாப்புல. கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் மந்த நிலைமையாக இருக்குது. அவருக்கு ஐயன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்கன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. பையனை கூட்டிகிட்டு போங்க, கோம்பை காடுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஜீவ சமாதியில் போய் ஐயனுடைய பீடத்துலேருந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்கண்ணே. நல்லா இருக்கும். பையன் +2 நல்ல மார்க் எடுப்பான். அதே மாதிரி ஒருத்தருக்கு விவசாயம் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா நீங்கள் ஐயன்கிட்ட கொஞ்சம் நல்லா வேண்டிக்கோங்க சொல்லியிருக்காரு. ஐயன் எல்லாமே பார்த்துடுவார். நீங்கள் ஐயன் மேலே பாரத்தை போட்டுருங்க. ஐயன் உங்கள் விவசாயத்துலேருந்து எல்லாமே உதவி செய்வார். அதே மாதிரி என்னுடைய சகோதரி ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல, அவங்களுக்கு முதுகு ஃப்ராக்சராக இருக்குது, முதுகு வலி ஃப்ராக்சராக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சகோதரன் சொல்லியிருக்காரு, கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கு, என்னை ஐயன் சாக கூப்பிடலை சொல்லியிருக்காரு. அண்ணே வணக்கம், தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம். ஐயன் எல்லாரையும் வாழ தான் வச்சு பழக்கம், சாக வச்சு பழக்கம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஐயன் எல்லாருக்கும் நல்லதான் பண்ணுவார், நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம். இந்த வீடியோக்கு பின்னாடி பாருங்க. நேற்று எங்கள் வீட்டுக்கு ஐயன் வெட்டுக்கிளி உருவத்தில் வந்த உருவத்தை பாருங்க. அந்த டயத்தில் கூட நான் ஐயன்கிட்ட என்ன கேட்டுக்கிறது, ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நாங்கள் தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா வேண்டிக்கிட்டோம். நேற்று எங்கள் வீட்டுக்கு வெட்டுக்கிளி உருவத்தில் வந்திருக்காரு பாருங்கள். அதே மாதிரி ஐயனை மனசார வேண்டிக்கோங்க, எல்லாமே ரொம்ப நல்லது நடக்கும். முடிந்த அளவுக்கு கணக்கம்பட்டியோட ஐயா படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. காலண்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னா டெய்லி ஐயா சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம் அந்த மாதிரி ஒரு 108 தடவை சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை 21 நாள் சரியாயிடும். என்னுடைய வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம். ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்துருக்காரு பாருங்க. பச்சை வெட்டி உருவத்தில் வந்துட்டார் இன்னைக்கு. பாருங்களா? ஐயா இப்படி ஜம்மு நிற்கிறாரு பார்த்தீங்களா? ஒரு வாலி மேலே நிற்கிறாரு. எல்லோரும் நல்லா இருக்கணும். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐயா. ஓகேவா? என் சகோதரிகள் எல்லாருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லோரும் இந்த நியூ இயர் வருஷப்பிறப்புலேருந்து எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐயா. எல்லோரும் நல்லா இருக்கணும். தொழில் எல்லோரும் நல்லபடியாக அமையணும். நிறைய பேருக்கு வரன் அமையாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கொடுங்க. நோய் நொடியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுங்கய்யா. நீங்கள் தான் காப்பாற்றணும். ஓகேங்களா? நாங்கள் எதுவும் தப்பு எதுவும் பண்ணியிருந்தோன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க ஐயா. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். இப்போ நைட் டைம் 9 மணி ஆகுது. ஓகேங்களா? எங்கள் வீட்டு வாசலில் ஐயா நிற்கிறாரு. ஜம்முன்னு இருக்காரு பாருங்கள். இருட்டு கையன்னு இருக்குது. இதில் ஐயா ஜெகஜோதியாக நிற்கிறாரு பாருங்கள்.